ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அசத்தலான முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 5 நாள் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மக்களே. சூடான சாதத்துக்கு கூட இதை போட்டு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு, கடுகு 3 நல்லா ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பட்டை கிராமையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இடித்து வச்சிருந்த பூண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம் மக்களே. பூண்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நல்லா அழகாக வறுத்துக்கலாம் மக்களே. நல்லா சூப்பராக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பூண்டு வணங்கினதுக்கப்புறமா நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அதளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் மக்களே. அதுக்கப்புறமா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் ஆனியன் நல்லா வணக்கிக்கலாம் மக்களே. அது கூட 4 தக்காளி வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதளவுக்கு நீங்கள் தக்காளி உங்கள் வீட்டுக்கு தேவையான தக்காளி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் மக்களே. அதுக்கப்புறமா நம்ம அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் மக்களே. சூப்பரான ஒரு முருங்கைக்காய் கிரேவிங்க. இதை அடிச்சுக்கோங்க, வீட்டில் எல்லாமே வந்துடுவாங்க. இது கூட சாதத்தை போட்டு பசங்க சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆளுக்கு ஒரு 2 சாதம் செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அது கூட வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல்லில் ஒரு பூண்டை போட்டு நல்லா இடிச்சுக்கணும் மக்களே. இடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா உப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். உப்பு நீங்கள் குழம்புல கிரேவியில் கம்மியாக தக்காளி வணக்கிறப்ப கம்மியாக சேர்த்துட்டு இது நான் ஒரு மசாலா ரெடி பண்ணி போகிறோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு மிளகாப்பொடி இருக்குல்ல, குழம்பு மிளகாப்பொடி, அதை எடுத்து நல்லா அது கூட போட்டுட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்குல்ல, நான் ஆச்சி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிரெட் வேணுமோ அந்த பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறமா அது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா செம்மையான ஒரு அதுக்கு மெயின் டிஷ்ஷான ஒரு மசாலா தேவையாயிரும், ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அது கூட தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அது கூட முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஒரு முருங்கைக்காய் துவையல் ரெடிங்க. செம்மையான ஒரு முருங்கைக்காய் அடிச்சுக்கிறதுக்கால பாய்.